Happy Sabbath. Lesson start பண்ண முன்னாடி ஒரு ஷார்ட் ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். Most gracious Heavenly Father, which art in heaven, glory be to your holy name. Heavenly Father, as we ponder upon the Exodus, Lord, we pray that your presence would be with us and lead us, Lord. We have these few blessings and mercy in the name of our mighty Lord and Savior, Jesus Christ. Amen. ஓகே, லாஸ்ட் வீக் வந்து பாஸ் ஓவர், எகிப்துலேருந்து வெளியே வர்றது, அந்த சினாரியோஸை பற்றி நம்ம சாபத் ஸ்கூலில் பார்த்தோம். இன்றைக்கி அவங்க வெளியே வந்துட்ட பிறகு என்ன நடக்க போகுதுன்னுட்டு அந்த சீன்ஸை பார்க்குறோம். ஸோ இன்னைக்குடைய டாப்பிக்குடைய டைட்டில் த்ரூ த ரெட் சி பார்க்குறோம். இன்னைக்குடைய மனப்பாட வசனம் யாத்திரையாகமம் 14, 13, 14 படிக்கிறீங்களா? எக்ஸோடஸ் 14, 13 and 14. ஓகே, இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரியை வந்துட்டு யாருக்கெல்லாம் தெரியாதுன்னுட்டு கேட்டோன்னா எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது ரொம்ப காமனான ஸ்டோரி. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோன்னா, இந்த காமனாக இருக்கிற ஸ்டோரிஸை என்ன பண்ணுவோம், ஈஸியாக அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? ஸோ ஆனால் பைபிளில் நம்மளுக்கு ஒரு வசனம் கொடுத்துருக்கு. 1 Corinthians 10:11. 1 Corinthians 10:11. கொரிந்தியருக்கு எழுதின புத்தகம் முதலாவது, அதில் 10வது சாப்டர் 11வது வசனம். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரிஸ் இதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னா, கடைசி காலத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஒரு எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்குன்னுட்டு. அப்போ நம்ம இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இது நம்மளுக்காக கடைசி காலத்தில் இருக்கிறவங்களுக்காக எழுதப்பட்டிருக்குன்னுட்டு. ஸோ இதில் 2 ஸ்டோரிஸ், 2 இது பார்க்க போகிறோம். எகிப்தியரை பற்றி பார்க்க போகிறோம், இஸ்ரேல் ஜனங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரிஸ் நம்ம படிச்சுட்டு இப்போ போகும்போது, நம்ம எகிப்து சைடில் இருக்கிறோமா இல்லை இஸ்ரேல் சைடில் இருக்கிறோமான்னுட்டு கவனித்து நம்ம எந்த சைடில் இருக்கிறோம்னுட்டு நம்ம பார்த்துட்டு படிக்கணும். எந்த சைடில் இருந்தாலும் கடவுள் நம்மளுக்கு பாடம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை கவனித்து நம்ம இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ பைபிள்லே வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா, இந்த யாத்திரையாகும், இந்த எகிப்துலேருந்து வரும்போகிற அந்த ஒரு சினாரியோஸ் அது பார்க்கும்போது பயங்கர ட்ராமேட்டிக்காக இருக்கும். பிள்ளைங்களுக்கு அது கதை சொல்லணுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு ஈவெண்ட்ஃபுல்லாக இருக்கும். பயங்கர வார், மிராக்கிள்ஸ், ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும், பயங்கர ஒரு ட்ராமேட்டிக்கான இன்சிடென்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, எகிப்துலேருந்து எப்படி கடவுள் வந்துட்டு அவங்கள காப்பாற்றிட்டு வந்தாங்க, அவங்க எப்படி வெளியே வந்தாங்க, இது எல்லாம் என்ன இருக்குன்னா ஒரு திருஷ்டாங்கமாக இருக்குது. எதுக்குன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளை பாவத்திலேருந்து மீட்டு அவர் நம்மளுக்கு பரலோகத்துக்கு எப்படி கூப்பிட்டு போவார், அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக அது இருக்குது. நீங்கள் அங்கே எகிப்தில் அவங்க இருக்கும்போது நம்ம பார்த்தோன்னா, அவங்க பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. ஸோ ஈவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சிச்சுவேஷன் என்னென்னா, அவங்க ஈஜிப்ட்லேருந்து வெளியே வருவாங்க, வந்துட்டு வனாந்திரத்தில் இருப்பாங்க. அந்த எதுக்கு முன்னால் இருப்பாங்க, அந்த சிவந்த சமுதிரத்துக்கு முன்னாடி இருப்பாங்க. முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. அது மாதிரி சீன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது பயங்கர ஒரு இம்பாசிபிள் சிச்சுவேஷன். அதுலேருந்து தப்பிச்சுட்டே வர முடியாது. தப்பிக்கணுன்னா என்ன ஆகணும், ஒரு பயங்கரமான ஒரு அதிசயம்
நடந்தால் தான் ஆகும் நெட்டு. இதை மாதிரி தான் நம்ம கூட நிறைய சினாரியோஸில் இருக்கலாம். ஒரு பெரிய சினாரியோ என்னன்னா, இந்த பாவத்தில் விழுந்துட்ட பிறகு பாவத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. ஸோ அப்போ வெறும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளை ரட்சிக்க முடியும். ஸோ அப்போ இந்த சீன்ஸ் நம்ம பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் நம்மளுக்கு சுற்றி சுற்றி அது காமிக்கும். ஸோ ஸோ எல்லா ஈவெண்ட்ஸையும் நம்ம என்னென்னு பார்க்கணும். அப்போது நம்மளுடைய ரட்சிப்பின் படி தான் நம்ம பார்க்கணும்னுட்டு தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க லெசன்ஸு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுறது சண்டே லெசன்லேருந்து கோ அண்ட் வர்ஷிப் த லார்ட் லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோடஸ் போன வாரம் நம்ம படித்தபடி எக்ஸோடஸ் யாத்திரையாகமும் 12 அதில் 1வது வசனத்துலேருந்து 12வது வசனத்தில் நம்ம படிச்சுட்டு வந்துட்டே இருந்தோன்னா, யார் வீட்டிலலாம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த ரத்தம் போடாமல் இருந்தாங்களோ அவங்க வீட்டிலலாம் என்ன ஆச்சு? பெரிய பாதிப்பு உண்டாச்சு. என்ன ஆச்சு? அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்ன் சன் என்ன ஆயிட்டாங்க? அவங்க இறந்துட்டாங்க. யார் வீட்டிலெல்லாம் போட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாரும் சேஃபாக இருந்தாங்க. ஸோ யார் போடல? எகிப்தில் இருந்தவங்க நிறைய பேர் போடலை. ஆனால் இஸ்ரேலில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? அந்த மார்க் போட்டாங்க, அவங்க சேவ் ஆகினாங்கன்னுட்டு. ஸோ அந்த இதில் இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க, எகிப்தில் எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க ஆளுங்க. பயங்கர பெரிய ஒரு கிங்டமை ரூல் பண்ணுறவங்க கிங் இருந்தாங்க. ப்ளஸ் நிறையா மினிஸ்டர்ஸு, நிறையா நல்லா படித்தவங்க இருந்திருப்பாங்க. ஓகே, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரியில் இருக்கணும்னா எல்லாம் அப்படி தானே இருந்திருக்கணும். ஸோ ஆனால் அதில் அவங்களுடைய பொசிஷன் அவங்கள சேவ் பண்ணிச்சா? சேவ் பண்ணல. எஜுகேஷனும் அவங்கள சேவ் பண்ணல. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் சேவ் பண்ணிச்சா? ஸ்டேட்டஸும் அவங்கள சேவ் பண்ணல. எல்லாருக்கும், அவங்க ஒரு பணக்காரனாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ஸ்லேவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே ஜட்ஜ்மெண்ட் தான் அங்கே நடந்துச்சுன்னுட்டு பார்க்குறோம். எகிப்து வந்துட்டு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் அவங்க தான் அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய ஒரு கண்ட்ரியாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய பெருமை என்னெல்லாம் இருந்துச்சோ அப்படியே ஒரு தூசிக்கு சமமாக ஆயிடுச்சுன்னுட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாம் ஆயிட்ட பிறகு லாஸ்டில் தான் என்ன பண்ணுறாரு ஃபாரோ வந்துட்டு, சரி நீங்கள் போங்கன்னுட்டு சொன்னாங்க. கடைசியில் அது பார்க்கும்போது ஒரு வசனத்தை படிப்போமே. இங்கே எக்ஸோடஸ் 12 31லேருந்து 36 வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா அதில் தான் ஃபாரோ வந்துட்டு வெளியே போங்கன்னுட்டு சொல்லுவார். அதில் முக்கியமாக வெறும் 32வது வசனத்தை மட்டும் படிப்போம். Exodus 12:32. Okay. Also take your flocks and your herds as ye have said, and be gone, and bless me also. இங்க ஃபாரோவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, எகிப்து தேசத்தில் அவரை வந்து ஒரு கடவுளாக வைப்பாங்க. அவங்க வந்துட்டு ஃபாரோவை வர்ஷிப் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது ஃபாரோ என்ன சொல்கிறாரு இங்கே கடைசி பார்ட், அண்ட் பிளஸ் மீ ஆல்சோ, என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். அப்போ இங்கே ஃபாரோ மாறிட்டானா? இப்போ என்ன சொல்கிறாரு? என்னையும் ஆசீர்வதிங்கன்னுட்டு. அப்போது ஓரளவுக்கு இறங்கிட்டாரா? அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் இறங்கிட்டாரா? இதை வரைக்கும் அப்படி நின்றுட்டு இருந்தார், காலரை மேலே தூக்கி போட்டு இருப்பாங்க சொல்லுவாங்களே, அது மாதிரி இருந்தார். இப்போ என்னையும் ஆசீர்வதிச்சுட்டு போங்க. இப்போ யார் ஆசீர்வதிப்பாங்க? பெரியவங்க சின்னவங்கள ஆசீர்வதிப்பாங்க. அப்போ இங்கே ஃபாரோ வந்துட்டு என்னையும் ஆசீர்வதிச்சுட்டு போங்கன்னா ஒரு ஸ்டெப் இறங்கிட்டார் இல்லையா? ஓகே, ஸோ அப்போது இன்னைக்கு லெசனே அதுதான் நம்ம பார்க்குறோம். கடைசியில் அவர் என்னன்ட்டு ஆயிட்டாரு, ஒரு ஸ்டெப்பு இறங்க வேண்டியதாக இருந்துச்சுன்னுட்டு. ஸோ ஆனால் இப்போ இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு? என்னையும் ஆசீர்வதிங்கன்னுட்டு.
அப்போ கடவுள் வந்துட்டு இப்போ அவரை பிளஸ் பண்ணுவாங்களா, அவரை ஆசீர்வதிப்பாங்களா? உங்களுக்கு கொஸ்டின். அவர் என்ன கேட்குறாரு, என்னை ஆசீர்வதிங்கன்னுட்டு. அப்போ கடவுள் அவரை ஆசீர்வதிப்பாங்களா, ஆசீர்வதிக்க மாட்டாங்களா? ஆசீர்வதிப்பாங்க இல்லையா? சொல்லுங்க, யாரெல்லாம் சொல்றீங்க கடவுள் ஆசீர்வதிப்பாங்கன்னுட்டு? இங்க கொஞ்சம் பேர் சொல்றாங்க இல்லையா? ஸோ அவங்க கண்டிஷனலாக கொஞ்சம் சொல்றாங்க. நம்மளோட லைஃப்பில் சில காரியங்களெல்லாம் நடக்கும்போது சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி. பவித்ரா ஸ்கூல் அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்போட விட்னஸ் பார்த்துட்டு, உங்கள் ஆண்டவர்கிட்ட எங்களுக்காகவும் எங்கள் ஸ்கூலுக்காகவும் வேண்டிக்கோங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சில விட்னஸ் எல்லாம் பார்த்து சில பேர் அப்படி சொல்கிறது உண்டு. ஸோ அப்போ இது ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான கொஸ்டின் இல்லையா? அப்போ கடவுள் ஆசீர்வதிப்பாரு. அப்போ அதே மாதிரி இன்னொரு ராஜா இந்த லெசன்ல இல்லை, மானசா ராஜா, மானசா அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு பயங்கர மோசமான ஒரு ராஜா, இஸ்ரேல் ராஜாவில் அவர் ஒரு பயங்கரமான மோசமான ராஜா. கடைசியில் ஆனால் கொஞ்சம் மனம் மாறிடுவார். மனம் மாறின உடனே கடவுள் வந்துட்டு சொல்லுவார், பாத்தியா அவர் எப்படி மனசை மாறி இப்போ அவ்வளோ தாழ்ந்து இருக்கிறாருன்னுட்டு கடவுள் அவரை பிளஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஃபேரோவை பார்க்கும். ஸோ அப்போது நீங்கள் சொல்கிறதுல அது உண்மை இருக்குது. அப்படின்னா மனசு மாறி, அது மனசு மாறுறது, என்னையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறது ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வந்த மாதிரி இருந்தாலும், ஆனால் அவர் எதுக்காக அவர் கீழே இறங்கினாரு, இது ஆயிட்ட பேர் என்னாச்சு, வித்தின் 1 day என்னாச்சு, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒரு நாளும் இல்லை, கொஞ்ச நேரம் தான். அப்புறம் என்னாச்சு, சடனா ஃப்ளாஷ்பேக் மாதிரி, ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டோமே, அவங்கள பிடிக்கணுமே நெட்டு மனசு, அவருடைய மனசு திருப்பி மாறிடுச்சு. அப்போ அவர் மன்னிப்பு கேட்டாரா இல்லாட்டி ஆசீர்வாதத்தை கேட்டாரோ, அது உண்மையா கேட்டாரா இல்லையா? நீ பார்க்கும்போது நான் மானச ராஜாவை பற்றி சொன்னேன். அவர் கடவுளே வந்துட்டு தீர்க்கதரிசிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாத்தியா அவரை பாத்தியான்னுட்டு வந்து கேட்குவாங்க. ஆனால் இங்கே இவர் மேலே என்ன ஆச்சு, அவர் ஆசீர்வாதம் கேட்டாலும் அவர் மனசு எதுக்கு இறங்கி வந்தாரு, கம்ப்ளீட்டா தோத்துட்டார். கம்ப்ளீட்டா தோத்துட்டார். என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அவரால் கடவுளுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு போக முடியல. ஓகே, எந்த லெவல் வரைக்கும் எஃபெக்ட் ஆயிடுச்சு, அவருடைய ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் அவர் கீழே இறங்கல. ஆனால் கடைசியில் கடவுள் வந்துட்டு அவருடைய வீட்லேயும் ஒரு பாதிப்பு உண்டாயிட்ட பிறகு, அவருடைய பையனும் இறந்துட்ட பிறகு, அடுத்த ராஜா ஆக வேண்டியவரே இறந்துட்ட பிறகு என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே நான் சண்டை போட முடியாது என்னட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இட் வாஸ் இன்ஸ்டேட் அவுட் ஆஃப் டிஃபீட். அவர் கடவுளுக்கு முன்னாடி வணங்கி இந்த எதுக்குன்னா, ஒரு ராஜா 2 ராஜா அங்கே சண்டை போட்ட பேர் தோத்துட்ட பேர் என்ன பண்ணுவாங்க, வேற வழியே இல்லைப்பா நிட்டு அங்கேயும் சைடில் ஒரு கத்தி கிடச்சிச்சுன்னா அந்த ராஜாவை கொண்டு நான் எப்படியா வந்துடலாம் தான் மனசில் இருக்கும். ஆனால் வெளியே சரி ஐ சரண்டர்ன்னுட்டு. அப்போது இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய பாடம் இருக்குது. நம்ம கூட சம்டைம்ஸ் நிறைய டைம் மன்னிப்பு கேட்கும். ஆனால் எந்த சிச்சுவேஷனில் கேட்குறோம், உண்மையாக வந்து கேட்குறோமா இல்லாட்டி வேற வழி இல்லை மாட்டிட்டேன், மன்னிப்பு கேட்காட்டி எனக்கு ஒன்றுமே இல்லை, ஓகே அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்குறோமா, மாட்டிட்ட பிறகு தான் மன்னிப்பு கேட்குறோமா, இல்லாட்டி கடவுள் சொன்ன பிறகு மன்னிப்பு கேட்குறோமா இல்லையா? கேட்கணும் இல்லையா? இப்போ யோசித்து பார்க்கணும், நம்மளுடைய மன்னிப்பு இந்த ராஜாவை போல இருக்கா, சிச்சுவேஷன் பேஸ்ட், வேற வழியே இல்லை, சாரி சொல்லத்தான் ஆகணும்,
இல்லாட்டி விடமாட்டாங்கன்னா சரி சாரி நேற்று சொல்லிட்டு வரோம்மா, இல்லாட்டி உண்மையா மனம் மாறுறோமான்னுட்டு ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ மனம் மாறுதல் அதுதான் நம்மளுக்கு இந்த சண்டே லெசன்ல நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. உண்மையா மனம் மாறணும்னா எப்படின்னா 2 கொரிந்தியர் 7:10 படிப்போமா? 2 Corinthians 7:10. ஓ, for godly sorrow worketh repentance to salvation. மனம் மாறுறோம்னா நம்மளுடைய நோக்கமே என்னன்னு இருக்கோம், ரட்சிப்பை பற்றி தான் இருக்கணும். என்னுடைய ஈகோக்காக ஓகே சாரி, ஓகே அந்த சிச்சுவேஷனுக்காக சரி சாரி ஃபர்கிவ் மீ நிட்டு சும்மா நம்மளுடைய சிச்சுவேஷனுக்காக இந்த உலகத்தில் இல்லாட்டி என்னை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சர்ச்சில் எல்லாம் இல்லாட்டி ஒரு மாதிரி பேசுவாங்க, நான் வந்து சாரி சொல்லாமல் இருந்தா நேற்று அப்படி வந்து நம்ம பார்த்தோம்னா அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. நான் கடவுளுக்கு விரோதமாக நான் செஞ்சிட்டேன், கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் செஞ்சிட்டேன், அதனால எனக்கு மன்னிப்பு தேவை, கடவுள்கிட்ட எனக்கு மன்னிப்பு தேவை. ஜனங்களை பார்க்கக்கூடாது, அவங்க என்ன வேணா என்னைய பேசிக்கிட்டோம், நான் மன்னிப்பு உண்மையாக இருக்கணும்னா அது நம்மளுக்கு எதுக்கு வழி நடத்தும், ரட்சிப்புக்கு வழி நடத்தும்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உலகத்துக்காக நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா ஃபாரோ ராஜாக்கு என்ன ஆச்சு, கடைசியில் சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர் இருந்தார் இல்லையா, அதே மாதிரி தான் வேர்ல்ட்லி கிரீவ்ஸ் ப்ரொடியூஸ் டெத் தான் கிளியரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம மனமாறுதல் நம்ம ஃபாரோ ராஜாவை போல இருக்கக்கூடாதுன்னுட்டு தான். அதான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு 2 சைடையும் நம்மளுக்கு இன்னைக்கு லெசன் இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இருந்தால் ஒன்று, ஃபாரோ மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு பாடம் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்குன்னுட்டு தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இங்கே இப்போ இஸ்ரேல் ஜனங்க வந்துட்டு இப்போ அவங்க எகிப்துலேருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, சும்மா வெறும் கையில் வந்தாங்களா? அவங்க வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி, கோல்டு சில்வர் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் வெளியே வந்தாங்கன்னுட்டு. அப்போ அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கொடுத்தாங்களா? பயந்து தான் கொடுத்தாங்க. நீங்கள் சீக்கிரம் வெளியே போங்க, சீக்கிரம் வெளியே போங்க சொல்கிற மாதிரி, இது வேணுமா அது வேணுமா. ஏன்னா அந்த சீன் யோசித்து பார்த்தா ஆக்சுவலி ரொம்ப ஒரு கஷ்டமான சீனு தான். அங்கே அவங்களுடைய வீட்டில் வந்துட்டு மரணம், எல்லாம் இறந்து கிடக்குறாங்க, இவங்கெல்லாம் வெளியே போகணுன்ட்டு இருக்கிறாங்க. வெளியே போகும்போது இவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படி தான் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்குது, இன்னும் இவங்க இருந்தால் நம்மளுக்கு டேஞ்சர், அவங்க மனசு மாறுற ஒரு சினாரியில் இருக்குல்ல, பயந்துட்டு போங்கன்னுட்டு அப்படி அனுப்பி விடுறாங்க இல்லையா. ஸோ நிறையா அதில் யோசித்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆனால் இந்த சண்டே லெசனில் முக்கியமான பாடம் வந்துட்டு நம்ம எப்படி மன்னிப்பு கேட்குறோம், ஓகே, எந்த சினாரியோவில் மன்னிப்பு கேட்குறோம், அதுதான் ரொம்ப ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது. ஸோ அதை தாண்டி நெக்ஸ்ட் லெசனுக்கு போவோம். மண்டே லெசன், கான்சிக்ரேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன். என்ன டைட்டில், தமிழில் படிக்கிறீங்களா? ಎದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓಕೆ. ಕಾನ್ಸಿಕ್ರೇಷನ್ನ என்ன? ஓகே, யா வந்து நம்ம வந்து நம்மளே கடவுளுக்கு ஒப்பு கொடுக்குற மாதிரி. அப்போ இங்கே கடவுள் என்ன கேட்குறாங்கன்னா, கான்சிக்ரேஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பார்ன் ன்னுட்டு இதுதான் இன்னைக்குடைய மண்டே லெசன். இதில் எக்ஸோடஸ் 13th சாப்டர், யாத்திரையாகமம் 13வது சாப்டர், ஃபர்ஸ்ட் வேர்ஸும் செகண்ட் வேர்ஸும் படிப்போமா?
வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவர் அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டும். போதும். ரெண்டாவது வசனம் நம்மளுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்கு? sanctify unto me all the firstborn. ஓகே, ஸோ மனுஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி மிருகமாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் எனக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்கன்னுட்டு கேட்குறாங்க. சரி, இது எதுக்கு கடவுள் இப்படி கேட்குறாங்க? எதுக்கு கடவுள் வந்துட்டு இங்கே ரெண்டாவது வசனத்தில் ஃபர்ஸ்ட் பார்ன் எனக்காக கான்சிக்ரேட் பண்ணுங்கன்னுட்டு கடவுள் எதுக்கு சொல்கிறாங்க? ஏன்னா காட் தானே அவங்கள சேவ் பண்ணுது. அந்த ரத்தத்தை போடாமல் இருந்தாங்கன்னா அவங்க வீட்லேயும் என்ன இருக்கும்? ஒரு சாவு அங்கேயும் நடந்திருக்கணும். அப்போ நான் தான் உங்களை காப்பாற்றிருக்கிறேன். காப்பாற்றிருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த முதல் பேரான புத்திரனை நீங்கள் என்ன பண்ணணும்? எனக்காகியே நீங்கள் கொடுத்துடணும். யூ ஹேவ் டு கான்சிக்ரேட் யுவர் ஃபர்ஸ்ட் பார்ன் டு மீன்னுட்டு கடவுள் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது கான்சிக்ரேஷனா இது என்ன ஆக்சுவலி? அப்போ அவங்க வந்துட்டு ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா என்ன வேலை அப்போ அவங்களுக்கு? இனிமே அவங்க வந்துட்டு யாரு? கடவுளுக்காகத்தான் அவங்க வந்துட்டு இனிமே சம்பூர்ணமாக அவங்க ஒப்பு கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் கடவுள் கொடுத்த கமாண்ட். அப்போது ஸோ இதோடைய ஈக்குவலாக நம்ம பார்க்கணுன்னா என்னாகமம் 3வது சாப்டரில் 12-13 நம்ம பார்ப்போமா? நம்பர்ஸ் chapter 3, 12th and 13th verse. பிறப்பிக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாக இருக்கிறார்கள். ஓகே, போதும். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க? கடவுள் வந்துட்டு இன்னொரு சினாரியோவில், ஓகே நான் ஆக்சுவலி என்ன கேட்டிருந்தேன், ஃபர்ஸ்ட் பார்ன் எனக்காக நீங்கள் கொடுத்துடணுன்னுட்டு. ஆனால் இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? அவங்களுக்கு பதிலாக யாரை எடுத்துக்கிறாங்க? கடவுளை, லேவியருங்களை எடுத்துருக்குறாங்கன்னுட்டு. அப்போது அந்த எக்ஸோடஸில் கடவுள் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? முதல் பேரான பையனை எனக்கு கொடுத்துடணுன்னுட்டு கேட்கும்போது கடவுள் என்ன சொல்கிறாங்க? அவருடைய சேவைக்காக தான். இட் இஸ் டு சர்வ் காட். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க? கடவுள் வந்துட்டு அவங்கள சேவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எனக்காக வாங்க, எனக்காக என்னுடைய வேலைக்காக நீங்கள் வாங்கன்னுட்டு கூப்பிட்றாங்க. அப்போது இப்போ நம்மள இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? ஏசு கிறிஸ்து பேரை சொல்லி தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நம்மளும் கடவுள் நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறாருன்னுட்டு வந்திருக்கிறோம். அப்போ நம்மளுடைய எல்லாருடைய வேலை என்ன? நம்மளும் கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஒரு கால் தான் கொடுக்குறாங்க. 13:2 இருக்கிற மாதிரி, யாத்திரையாகமம் 13:2 இருக்கிற மாதிரி என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? சாங்டிஃபை யோர் செல்ஃப். அப்போ கடவுள் நம்மளை வந்துட்டு நம்ம அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை காப்பாற்றி இருக்கிறாருன்னா, போன வாரம் நீங்கள் படித்த மாதிரி, அப்போது நம்ம இப்போ என்ன பண்ணணுமா இருக்கு? நம்மளை அதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன தான் பண்ணுமா இருக்கு? கடவுள் சொல்கிறாரு, we have to consecrate ourselves. கடவுளுக்காக நம்ம ஒப்பு கொடுத்துடணும்னுட்டு. இப்போ அந்த லேவியருங்களை பார்த்தோன்னா கடவுள் நிறைய ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு நிட்டு கடவுள் ஒரு ஊர் நிட்டு அப்படி எதுவும் கொடுக்கல, எல்லாம் டிவைட் பண்ணி கொடுக்கும்போது. அப்போ அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கடவுளுக்காக டெடிகேஷன் பண்ணணுமா இருந்துச்சுன்னுட்டு. நம்ம கூட யார் 1 பேதுரு 2வது சாப்டர் 9வது வசனத்தில் என்னன்னு கொடுத்துருக்கு? நம்மளை கூட கடவுள் வந்துட்டு ஒரு ஆசாரியரை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னுட்டு. அப்போது நம்மளுடைய ஹோல் ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா, கடவுளுக்குடைய காரியத்து மேலே தான் ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். அப்போ கடவுள் நம்மளை ரட்சித்திருக்கிறாருன்னா அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன இருக்கணும்? கடவுளுடைய வேலை மேலே ஃபோக்கஸ் இருக்கணும். கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கும்போது சொந்த வேலை நிறையா இருக்குது. ஆனால் முக்கியமான ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? கடவுளுக்கு மேலே இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்கும், இஸ்ரேல் ஜனங்கமே எல்லாரும் இருந்தாங்களா இல்லையான்னுட்டு அதோடைய எஃபெக்ட் உங்களுக்கும் நிறையா தெரியும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன இருந்துச்சுன்னுட்டு இன்றைக்கும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆனால் இங்கே முக்கியமாக நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்ம கடவுள் நம்மளை ரட்சித்தாருன்னா நம்ம என்ன இருக்கணும்? நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக
கடவுளுடைய வேலை மேலே தான் இருக்கணும் ன்னுட்டு இருக்கு. ஸோ லெசனில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, the Israelites firstborn sons were the first fruits of God's blessings. ஸோ இவங்க வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட்பார்ன் சன்ஸை கடவுள் கேட்டாங்க இல்லையா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் மாதிரி ஆஃபரிங் தருவாங்க இல்லையா, முதல் கனி மாதிரி, அதை மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் மாதிரி தான் இவங்க இருந்தாங்கன்னுட்டு. which he had bestowed upon them, they were also a sign of their total consecration to him and of their understanding that all they possess came only from him. இப்போ எகிப்திலேருந்து அவங்க வெளியே வந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது சொத்து இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. அப்போ கடவுள் என்ன கொடுக்க போகிறாரோ அதுதான் அவங்களுடைய சொத்துன்னுட்டு. அப்போது நம்ம கடவுளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்ட பிறகு நம்மளுக்கு எதுன்னுட்டு முக்கியமாக இருக்கணும் தாட்டு, என்ன இருந்தாலும் கடவுளுக்கு அந்த ஒரு தாட் ஃபோக்கஸில் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துவது கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு தான். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும்னுட்டு தான் இன்றைக்கி லெசன் நம்மளை நடத்துகிறாங்க. ஸோ இன்னும் இந்த யாத்திரையாகமம் ஸ்டோரி ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது இதே 13வது சாப்டரில் 12வது வசனத்தை பார்க்குறீங்களா? యెహోవాకు ప్రతిష్ఠింపవలెను. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, வேற இந்த எந்தெந்த இப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அதுவும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்னாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும், கடவுளுக்காக பலியை செலுத்தணும்னுட்டு. அப்போ நம்ம வேறவங்களுக்கு இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இப்போ ஒரு ஹிந்துஸோ யாராவது பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுனாலும் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ அவங்க நிறையா சாக்ரிஃபைசஸ் பண்ணுவாங்க. சில பேர் இப்போவும் சாக்ரிஃபைசஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து தேங்காய் அப்படி இப்படின்ட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுடைய சாக்ரிஃபைஸ் யாராக இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ தான் நம்மளுடைய சாக்ரிஃபைஸாக இருக்கிறாங்கன்னுட்டு இந்த ஸ்டோரியெல்லாம் சுற்றி காமிக்குதுன்னுட்டு இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இன்னும் இதில் நிறைய முக்கியமான விஷயம் இருக்குது. போன வாரம் பாஸ் ஓவர் பற்றி பார்த்தோம். இந்த லெசன் இந்த 13th சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த அன்லிவன் பிரெட் ஃபெஸ்டிவல் நெட்டு இருக்கும். அந்த புளிப்பு உள்ள அப்பம் பண்டிகை, புளிப்பு இல்லாத அப்பம் பண்டிகை, அன்லிவன் பிரெட் ஃபெஸ்டிவல் நெட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் எப்படின்னா, இந்த பாஸ் ஓவர் என்னைக்கு அந்த முதலாவது மாதத்தில் 14வது நாள் தான் பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் இல்லையா. இந்த மந்த் ஆஃப் அபீப்னுட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் 14வது நாளில் தான் பாஸ் ஓவர். அந்த பாஸ் ஓவர் நாளில் தான் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் அவங்க வந்துட்டு ஒரு ஆடை வெட்டி அதை என்ன பண்ணணும், புளிப்பில்லாத மாவை வச்சு அவங்க சாப்பிடணும்னுட்டு. ஸோ அது ஆயிட்டு பேர் இந்த ஒரு சினாரியோ, என்ன சினாரியோ, கடவுள் அவங்கள காப்பாற்றினாங்கன்னுட்டு சொல்கிற அந்த சினாரியோக்காக அவங்க என்ன பண்ணணுமா இருந்துச்சு, இன்னும் இந்த புளிப்பில்லாத மாவு இந்த பண்டிகையை வந்துட்டு 7 நாள் வைக்கணும். ஸோ அப்படின்னா அந்த 15வது மாதத்தில் அந்த 15வது நாள்லேருந்து 7 நாள் அப்படின்னா till 15th to 21st வரைக்கும் இந்த பண்டிகை வைக்கணுமா இருந்துச்சு. அதில் 15th டே வந்துட்டு இன்னும் என்னென்னா அதுவும் ஒரு பரிசுத்தமான நாள். அந்த நாள் அவங்க என்ன செய்யக்கூடாது, ஓய்வு நாள் எப்படி வேலை செய்ய மாட்டாங்களோ அதை மாதிரி இந்த நாளையும் அவங்க வேலை செய்யக்கூடாது. அதே மாதிரி அந்த 7வது நாள் அப்படின்னா 21st அந்த நாளும் அவங்க என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. எப்படி ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதோ அதே மாதிரி இந்த ஓய்வு நாள் பற்றியெல்லாம் லேவியருக்கு எழுதின புஸ்தகத்தில் 23வது சாப்டரில் இந்த வேற ஓய்வு நாளை பற்றி எழுதியிருக்கோம். ஸோ எஸ்தர் சிஸ்டர் நிறையா இது கேட்குவாங்க இல்லையா, ஓய்வு நாள் அழிச்சிட்டாங்க,
கொலோஷியன்ஸ் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்களே எல்லாம் அழிச்சிட்டாங்கன்னுட்டு அவங்க கேள்விங்க கேட்குவாங்க இல்லையா. ஸோ கேள்விங்க கேட்கும்போது இந்த பண்டிகைகளில் வர இந்த ஓய்வு நாள் இருக்கு இல்லையா, இதுவும் ஓய்வு நாள்னு தான் சொல்லுவாங்க. அப்போது அந்த கடவுளில் அழிச்சிட்டாங்க ஏசு கிறிஸ்து சிலுவையிலன்ட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் எதை பற்றி? இந்த பண்டிகை ஓய்வு நாள்கள் பற்றி தான். அந்த 7வது நாள் ஓய்வு நாள் பற்றி அது இல்லைன்னுட்டு நம்ம அந்த ஒரு பாடத்தையும் இந்த லெசனில் படிக்கலாம். அப்போது நம்மளுக்கு ஓய்வு நாள்னா 7th டே சாபத், அதுதான் நம்ம வச்சுட்டு இருக்கிறது இல்லையா. அது எப்போ வந்துச்சு? கடவுள் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போதுலேருந்து அப்போதுலேருந்து ஆதிலேருந்தே இருக்கு, கடைசி வரைக்கும் அது இருக்கு. ஆனால் மிடில் வந்து இந்த இது இதை மாதிரி பண்டிகைகள், எகிப்துலேருந்து அவங்க வெளியே வரும்போது ஒரு பண்டிகை இருந்துச்சு, அதுலேயும் அவங்க வேலை செய்யக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னுட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்டிகைக்கு உடைய ஓய்வு நாட்கள், ஃபீஸ்ட் சாபத் டேஸ்னுட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓய்வு நாள் தான் அழிஞ்சு போச்சு, பிளாட்டிங் அவுட் த ஆர்டினன்சஸ்னுட்டு கொலோசியன்ஸ் 2nd சாப்டர்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ அதுதான் இருக்குன்னுட்டு. சரி, நம்ம இன்னைக்கு இந்த பாடத்துக்குள்ளே வந்துடுவோம். ஸோ இந்த இந்த புளிப்புள்ள இந்த பண்டிகை எதுக்காக இவங்க வைக்கணுமா இருந்துச்சுன்னா, இவங்கெல்லாம் போயிட்டு கானான் தேசத்தில் போய் செட்டில் ஆயிடுவாங்க. செட்டில் ஆகிட்ட பேர் வேறு ஜெனரேஷன்ஸ் வருவாங்க. அப்போது ஒரு பண்டிகைன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் இல்லையா. அப்போது இந்த பண்டிகையை அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணணுமா இருந்துச்சு, பிள்ளைங்க வந்து கேட்குவாங்க இல்லையா, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு ஒரு ஆட்டை பலி கொடுக்குறீங்க, எதுக்கு வீட்டில் இருக்கிற புளிப்புள்ள மாவு எல்லாத்தையும் எடுத்து வெளியே எடுத்து போடுறீங்க, எதுக்கு இதை வைக்குவீங்க பிள்ளைங்க கேட்டாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இது இந்த ஒரு ஈவெண்ட்னால தான் உங்களுக்கு ரட்சிப்பு இருந்திருக்குன்னுட்டு. 16வது வசனத்தை படிக்கிறீங்களா? அதே 13வது சாப்டர்ல 16வது வசனம். ஓகே, ஸோ இந்த ஒரு சினாரியோ ஓகே அப்படின்னா, கடவுள் வந்துட்டு இவங்க வெளியே கூப்பிட்டு வந்து இப்போ அவங்க புளிப்பில்லாத அப்பத்தை அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இது அவங்களுக்கு என்னவா இருக்கணும், ஆல்வேஸ் கடவுள் அவங்கள காப்பாத்திட்டாங்கன்னுட்டு அது ஆல்வேஸ் ஒரு ஞாபகமாக இருக்கணும்னுட்டு கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க கையிலையும் கெட்டிக்கணும், அது அவங்களுடைய நெத்திலையும், கண்ணுக்கு மிடில் நெத்திலையும் அவங்க போட்டுக்கணும்னுட்டு சொல்லியிருக்கு. இதை வந்துட்டு இந்த யூத ஜனங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ப்ராக்டிக்கலாக அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னென்னா, அவங்க டெஃபிலின்னுட்டு ஒரு ஸ்மால் லெதர் பாக்ஸை எடுத்து அதுக்குள்ளே இந்த வசனம் எல்லாம், யாத்திரையாகமும் வசனம் இதெல்லாம் எழுதி வச்சு நெத்திலே கெட்டி வச்சுக்குவாங்க அவங்க. அப்புறம் கையிலையும் அவங்க கெட்டி வச்சுப்பாங்க யூத ஜனங்க. இப்போ கூட இதை வந்துட்டு அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் கடவுள் உண்மையாக என்னன்னு சொல்கிறாங்க, உபாகமம் 6:4வது வசனத்தை படிக்கிறீங்களா? Deuteronomy 6th chapter. யா 7வது வசனத்தையும் படிங்க. எட்டாவதும் படிச்சிருங்க. ஓகே, இது அப்பனா இது நம்ம அந்த யூத ஜனங்க கெட்டி வச்சாங்க, சரி அதெல்லாம் தப்புன்னுட்டு நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மண்டையில் நெத்தி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ஓகே, இதில் என்ன இருக்கணும், கடவுளுடைய வசனம் நம்மளுக்குள்ள இருந்தே இருக்கணும் ன்னுட்டு தான் கடவுள் அங்கே நம்மளுக்கு ஞாபகம் படுத்தினாங்க. 9வது யாத்திரையாகமும் 13:9வது வசனத்தை படிக்கிறீங்களா? ஓகே,
அப்போ கடவுளுடைய பிரமாணம் நம்மளுக்கு எங்க இருக்கணும்? ஆல்வேஸ் நம்ம வாய்க்குள்ள அது இருக்கணும், அது ஞாபகமா இருக்கணும். அதுக்காக தான் இந்த பண்டிகைகளை கடவுள் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. கடவுளுடைய பிரமாணத்தை நம்ம ஆல்வேஸ் நம்மளுக்குள்ள இருக்கணும்னுட்டு தான். அப்போ நம்ம மன்னிப்பு கேட்கணும்னாலும் கடவுளுடைய பிரமாணம் இருந்துச்சுன்னா தான் நம்ம மன்னிப்பே கேட்க முடியும். நம்ம என்ன தப்பு பண்றோம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கடவுளுடைய பிரமாணம் நம்மளுக்குள்ள இல்லாம இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ கடவுள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்போ? எப்பொழுதும் நம்மளுக்குள்ள எப்படி இருக்கணும்? கடவுளுடைய பிரமாணம் நம்ம நெத்தியில இருக்கணும். அப்படின்னா நம்ம மூளையில இருக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் கடவுளுடைய பிரமாணத்துக்கு விரோதமா பண்றோமா யோசிக்கணும். விரோதமா பண்ணிட்டு இருந்தோம்னா அப்போ யாருக்கு விரோதமா பண்றோம்? அப்போ நம்ம எந்த சைட்ல இருக்கிறோம்? எகிப்து சைட்ல இருக்கிறோம் இல்லையா? கடவுளுடைய பிரமாணத்துக்கு விரோதமா செஞ்சுட்டு இருந்தோம்னா எகிப்து சைட்ல இருக்கிறோம். ஆனா கடவுளுடைய பிரமாணம் இருந்தோம்னா மோசையை போல இருக்கிறோம். எகிப்து இஸ்ரேல் ஜனங்க பற்றி நம்ம சொல்ல முடியாது, நிறைய தப்பு செஞ்சாங்க, அது ஆயிட்ட பிறகும். ஆனா மோசஸ் எப்படி இருந்தாரு? கடவுளுடைய பிரமாணத்தின்படியே அவரு நடந்தாரு. அவருக்குடைய ஆசீர்வாதம் என்ன இருந்துச்சுன்னுட்டு நம்மளுக்கு தெரியும், எகிப்துக்கு என்ன நடந்துச்சுன்னுட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம எந்த சைட்ல இருந்தா நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்னுட்டு நம்மளே அதை யோசித்து பார்த்துக்கலாம். ஓகே, இன்னும் டியூஸ்டே லெசனுக்கு நம்ம போகலாம். கிராசிங் த ரெட் சி. ஓகே, ஸோ இங்கே ஒரு பயங்கர ஒரு இம்பார்ட்டன்ட் சீனில் வந்துட்டாங்க. அந்த சிவந்த சமுதிரத்துக்கு முன்னாடி அவங்க இருக்கிறாங்க. பின்னாடி என்ன வந்துட்டாங்க? அதுக்குள்ள யார் மனம் மாறிட்டாங்க? ராஜா வந்துட்டு மனம் மாறிட்டாரு. இப்போ ஃபுல்லா எவ்வளோ சேரியட்ஸோட அவர் வந்தார் படிச்சிங்களா? ஓகே, லெசன்ஸ் நம்ம கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும், நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எவ்வளோனா 600 சேரியட்ஸ். 600 சேரியட்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு பின்னாடி துரத்திட்டு வராங்க. ஓகே, துரத்திட்டு வந்தோடனே எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஓகே, உங்கள் பின்னாடி இப்போ நம்ம யோசித்து பார்ப்போமே, நம்ம பின்னாடி என்ன பண்ணுறோன்னா நம்மளை பார்த்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக, வேற யாரும் இல்லை. ஓகே, நம்ம ஆர்மி பீப்புள் அட்டாக் பண்ணுறதுக்கு இல்லை, நம்மளை பார்த்து இங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு 600 சேரியட்ஸ் எடுத்துட்டு எவ்வளோ சவுண்ட் இருந்திருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மாதிரி இல்லை, சவுண்ட் இல்லாமல் சைலண்ட்டாக வந்து நிற்கிறதுக்கு இல்லையா? ஒரு சேரியட்ஸ் போல் குதிரையில் 2-3 குதிரையை வச்சுட்டு சேரியட்ஸ் இழுத்துட்டு அவ்வளோ சவுண்ட் போட்டு உங்கள் பின்னாடி துரத்திட்டு வராங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்க தப்பிச்சுட்டு போலான்ட்டு தானே இருக்கும். ஆனா தப்பிக்கிறதுக்கும் இடம் இல்லை இல்லையா? பின்னாடி போனா இருக்கிறதே 2 இடம், முன்னாடி இல்லாட்டி பின்னாடி. பின்னாடி துரத்திட்டு வர்றாங்க, முன்னாடி சமுதிரம், ஓட முடியாது. என்ன பண்ண இப்போ? அவங்களுக்கு என்ன ஆச்சு? பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. எங்க அந்த வசனம்? 14வது சாப்டர் இல்ல, 11வது வசனத்தை படிக்கிறீங்களா? ஓகே, என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? உங்களுக்கு அவங்க வந்துட்டு உயிரோட இருப்பன்னுட்டு கேரண்டியே இல்லை அவங்களுக்கு. அந்த சவுண்டை பார்த்து அப்படி பயந்து அவங்க என்னட்டு ஆயிடுச்சு, ஆமா இனிமே இங்கே தான் சாவு, அதை அங்கேயே செத்துருப்போமே, அங்கேயே நல்லா நல்லா நம்மளை அடக்கம் பண்ணியிருப்பாங்களே, அப்படி பயந்துட்டாங்க அவங்க. ஆனால் கடவுளுடைய பிளான் என்ன இருந்துச்சுன்னுட்டு பார்க்கணுன்னா, ஒரு நிமிஷம். ஆ 13வது சாப்டர் 17வது வசனத்தை படிக்கிறீங்களா?
ஓகே, கடவுளுக்கு வந்துட்டு அவங்களுடைய பிள்ளைகள் மேல ரொம்ப அக்கறை இருந்துச்சு. இங்க வந்துட்டு அவங்கள கார்னர்ல வந்து மாட்டி, நீங்க என்னைய விட்டா வேற இல்லன்னுட்டு அப்படி காமிக்கிற மாதிரி ஒரு சீன்ல அவங்கள கூப்பிட்டு வரணும்னுட்டு இல்ல. அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு மேல கடவுளுக்கு என்ன இருந்துச்சு? அக்கறை இருந்துச்சு. வேற ரூட்ல கூப்பிட்டு போயிருக்கலாம். வேற ரூட்ல, அந்த ரூட்ல போனா அது எப்படி இருக்கு இந்த வசனத்துல 17வது வசனத்துல, ஆல்தோ தட் வாஸ் நியர், இந்த பிலிஸ்டைன்ஸ் அவங்க இருக்கிற ஊர் ரூட்ல கூப்பிட்டு போயிருந்தா அது கிட்டையா போயிருக்கலாம். அவங்க இஸ்ரேல் நாட்டுக்கு கிட்ட போயிருக்கலாம். ஆனா போயிருக்கணும்னா அவங்க எப்படி போயிருக்கணும்? அங்க அந்த பிலிஸ்டைன்ஸோட சண்டை போட்டிருக்கணும், எல்லாரோடையும் அங்க சண்டை போட்டு போயிருக்கணும். அப்ப எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கும்? அந்த யுத்தத்தை பார்த்தோன்னா பயந்துருப்பாங்க. நிட்டு கடவுள் என்ன சொன்னாங்க? நான் அந்த ரூட்ல அவங்கள கூப்பிட்டு போலன்னுட்டு கடவுள் வந்துட்டு அப்படி பிளான் பண்ணி கூப்பிட்டுட்டு இங்க வராங்க. இன்னும் நம்ம பார்த்தோம்னா 4வது வசனத்துல 14:4 படிக்கிறீங்களா? ஓகே, கடவுள் வந்துட்டு அவருடைய பிள்ளைங்களை கடவுள் வந்துட்டு நான் சேஃபாக கூப்பிட்டு வரேன்னுட்டு ஒரு வழியாக கூப்பிட்டு வராங்க. ஆனால் கடவுளுடைய பிளான் என்ன இருந்துச்சு? எகிப்தில் இருக்கிறவங்களுக்கும் கடவுளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்னுட்டு, that the Egyptians may know that I am the Lord and they did so. அவங்களுக்கு கடவுளை பற்றியும் தெரிய வந்துச்சு. அப்போது இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கூப்பிட்டு வராங்க. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அவங்கள வந்து நிற்க வைக்கிறாங்க. நின்றுட்டு அங்கே ஏதோ நடக்க போகுது, கடவுளுக்கு நல்லா தெரியும். அந்த சினாரியோ வச்சு எகிப்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன ஆகணும்? கடவுள் யாருன்னுட்டு தெரிஞ்சுக்கணும்னுட்டு. ஸோ இதை மாதிரி சினாரியோஸில் நம்ம மாட்டி இருக்கிறோமா? என்ன சினாரியோ? முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, பயங்கர ஒரு இக்கட்டான ஒரு சினாரியோஸ். அப்படி போய் மாட்டி இருக்கிறோமா? நிறைய பேர் அப்பப்போ லைஃப்பில் முன்னாடி பின்னாடின்ட்டு எடுக்கிறதுக்குன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஐயோ, நான் வந்து கடவுளை வணங்குறேன், எனக்கு எதுக்கு இதை மாதிரி கஷ்டம் நேட்டு அதை மாதிரி கஷ்டத்தில் எப்பாவது மாட்டி இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் லைஃப்பில் அது மாதிரி சில சினாரியோஸ் இருந்திருக்கும் இல்லையா? அந்த டைமில் நம்ம வாயில் என்ன வார்த்தைகள் இருந்துச்சு? வாயில் என்ன இருந்துச்சு? இதுக்கு தான் நான் கிறிஸ்டனாக மாறினோ, இதுக்கு தான் நான் வந்துட்டு ஒரு அட்வென்டிஸ்டாக இருக்கிறேனோ நேட்டு அது மாதிரி தாட் வந்துச்சுன்னா கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க? இந்த லெசன் பாடம் நம்மளுக்கு இந்த ஸ்டோரி மூலமாக கடவுள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? அப்படி இல்லை, உன்னைய கொண்டு வந்திருந்த எதுக்காக? நீ என்னைய நம்பிட்டு வந்துட்ட, நான் உன்னைய காப்பாற்றிடுவேன். வேறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? 4வது வசனம் என்னட்டு இருந்துச்சு? that the Egyptians may know that I am the Lord. அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி சீன் என்ன பார்த்தோம்? இந்த சினாரியோக்கு வர்றதுக்கு முன்னாடி கான்சிக்ரேட், அவங்கள சாங்டிஃபை யோர் செல்ஃப் மாதிரி கடவுள் சொல்றாங்க இல்லையா? 13:2 என்னன்னு பார்த்தோம்? சாங்டிஃபை அண்ட் டு மீ த ஃபர்ஸ்ட் பார்ன். கடவுளுக்காக அவங்க கம்ப்ளீட்டாக அவங்கள ஒப்பு கொடுக்கணுமா இருந்துச்சு இல்லையா? அப்போ கடவுளுக்குள்ள வர்றோம், கடவுள் நம்மளை காப்பாற்றி இருக்கிறாங்க, நம்ம கடவுளுக்காக நம்மளை சம்பூர்ணமாக ஒப்பு கொடுத்துடணும். ஒப்பு கொடுத்துட்ட பிறகு அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரைட்டாக கடவுள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்க? அந்த சிவந்த சமுதிரத்து முன்னாடி நிற்கிறாங்க, ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அப்போ நம்ம லைஃப்லையும் கடவுள் என்னன்னு சொல்கிறாங்க? இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே படித்தோம் இல்லையா? 1 Corinthians 10:11. இதெல்லாம் ஒரு திருஷ்டாங்கமாக. இப்போ கடவுளுக்குள்ளே வந்துட்ட பிறகு நமக்கு என்னன்னுட்டு இல்லை, இனிமே உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறும்னுட்டு பாட்டு இல்லை, சந்தோஷமாகவும் இருக்கும் இல்லையா? அப்புறம் நெக்ஸ்ட் சீன் பார்க்க போகிறோம் இல்லையா? அவங்க எல்லாரும் டான்ஸ் ஆட போகிறாங்க நெக்ஸ்ட் சீனில் இல்லையா? சந்தோஷமாகவும் இருக்கும், ஆனால் துக்கமும் வரும். ஆனால் அந்த துக்கம் எதுக்காக வருது? கடவுள் எப்படி உங்களை காப்பாற்ற போகிறாங்க அதை பார்த்து அவங்க என்ன பார்க்கணும்? வேறவங்கெல்லாம் இவங்களுடைய கடவுளை தான் உண்மையான கடவுள்னுட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ நீங்க கஷ்டத்துக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும்? கடவுள் உங்களை வச்சு அதிசயங்களை நடத்த போறாருன்னுட்டு. ஆனா அங்கேயும் நம்மளும் அளந்துட்டு இருந்தோம்னா நம்ம எகிப்து சைட்ல தான் இருக்கிறோம் இல்ல? இஸ்ரேல் ஜனங்க இப்ப இருந்தாங்க இல்லையா,
அங்கே சாவுறது நம்மளுக்கு சமாதி பண்ண அங்கே இடம் இல்லையா? அங்கே தான் நம்மளுக்கு நல்ல கலரை கெட்டி தந்திருப்பாங்களே, இங்கே தானே வந்து நம்ம இருக்கணுமா? அப்படி கேட்டோம்னா நம்மளுக்கு என்னன்ட்டு இருக்கோம்? நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக அங்கே இருக்க முடியாது. கடவுளுடைய வேலை அங்கே ஃபுல்ஃபில் ஆகாது. மோசஸ் கூட அதே கேள்வி கேட்டிருந்தாருன்னு என்னன்ட்டா இருக்கும்? கம்ப்ளீட்டாக எல்லாம் ஷேப் அவுட் ஆகிருக்கும் அங்கே, இல்லையா? ஸோ இப்போ நிறைய வசனத்தில் நம்ம இன்னும் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா அதில் பார்க்கும் கடவுள் வந்துட்டு கிளியராக, இது எசேக்கியேல் புஸ்தகத்தில் 20வது சாப்டரில் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கிளியராக தெரியும். இஸ்ரேல் ஜனங்க எல்லாம் வந்துட்டு என்ன தான் இருந்தாங்க? கடவுளுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. ஆனால் கடவுள் வந்துட்டு இந்த ஒரு தாட் அவருக்கு இருந்துச்சு இல்லையா? எல்லா தேசத்துலையும் இன்னும் நீங்கள் அந்த மோசையுடைய பாட்டு படிக்க போகிறோம் இல்லையா? அதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், இந்த பிலிஸ்டேருங்க அவங்கெல்லாம் இப்போ பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்களாம். இவங்களுடைய கடவுள் யாரு? ஏதோமா அவங்களாம் பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. மோவாப் அவங்க பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கிறாங்க இந்த சீனை பார்த்த உடனே. இதெல்லாம் காமிக்கிறதுக்காக கடவுள் என்ன பண்ணாங்க? இவங்கெல்லாம் தப்பு செஞ்சாலும் அவருடைய நாமத்துக்காக, அவருடைய நாமம் இன்னும் எல்லாருக்கும் தெரிய வரணும்னுட்டு கடவுள் அவங்கள அந்த சமுத்திரத்தில் கூப்பிட்டு போனாங்கன்னுட்டு. இப்படியா நம்மளை கூப்பிட்டு போகணும்? நம்மளும் எல்லாம் முறுமுறுத்து ஐயோ ஐயோன்னுட்டு சொல்லி, ஆனாலும் கடவுள் நம்மளை பிளெஸ் பண்ணி, எதுக்கு? இவங்கள பிளெஸ் பண்ணாதான் வேறவங்கள தெரியும், அதுக்காக தான் அவங்கள பிளெஸ் பண்ணணுன்ட்டு. அப்படியா நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் தேவை? இல்லை மோசையை போல வேணுமா? மோசையின் பாட்டு பரலோகத்தில் இருக்கும்னுட்டு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நம்மளுக்கு வேணுமா? இல்லாட்டி சரி இவங்க கிறிஸ்டின்ஸ், நான் இவங்கள பிளெஸ் பண்ணாதான் அவங்களுக்கெல்லாம் தெரியும், வேறவங்களுக்கு தெரிய வரும் நேட்டு, அது மாதிரி ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணுமா? உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வேணும்? அப்போ கஷ்டம் வரும்போது நம்ம என்னத்த இருக்கணும்? கடவுள் மேலே கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் என்ன கேட்கணும்? நடத்துங்க, நீங்க நடத்துவீங்க, என்ன இருந்தாலும் உங்களை விட்டு போகமாட்டோம்னுட்டு அத மாதிரி ஜனங்க தான் நம்ம இருக்கணும். மோச நின்னார் இல்லையா? அத மாதிரி தான் நம்ம நிற்கணும்னுட்டு தான் இந்த லெசன்ல இருந்து பாடம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போமே. யோசேப் இன்னைக்குடைய லெசன்ல இருக்கு. யோசேப் என்ன சொன்னாரு? அவர் இறந்து போகும்போது, என்னைய இங்கே தான் என்னை புதைப்பாங்க, என்னுடைய போன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணும்? நீங்கள் கானான் தேசத்துக்கு போகும்போது எடுத்துட்டு போயிருங்கன்னுட்டு, இல்லையா? அவருக்கு வந்துட்டு நான் இப்போ ஒரு ராஜா பதவியில் பிரைம் மினிஸ்டராக இருக்கிற, இனிமே என்னுடைய பிள்ளைங்க என்ன இருக்கணும்? நெக்ஸ்ட் ராஜாவாக மாறணும்னுட்டு அவர் பிளான் இருந்துச்சா? பிளானே இருக்கல இல்லையா? இப்போ நம்ம இருந்தால் எப்படி ஆகும்? நான் இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா, ஓகே இப்போ லிவி வந்தா லிவி தான் நெக்ஸ்ட், இன்னும் 2 கம்பெனிக்கு அவன் தான் பாஸாக இருக்கணும்னுட்டு. ஆனால் அவருடைய பிளான் என்ன இருந்துச்சு? கடவுளுடைய தீர்க்க தரிசனம். கடவுள் என்ன சொல்லியிருந்தாரு? ஒரு 430 இயர்ஸ் ஆயிட்ட பிறகு எகிப்துலேருந்து நீங்கள் வெளியே போவாங்க. அது அவர் மண்டைக்குள்ளே இருந்துச்சு. அப்போ நம்ம இப்போ உலகத்தில் இருக்கிறோம், இந்த யோசேப்பை போல இருக்கிறோமா? நம்மளுக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க? என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க? ஓகே, ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம பார்ப்போமே. இது ரெவலேஷன் 13, ரெவலேஷன் 13 சாப்டர்ல பதினேழாவது வசனத்தை படிக்கிறீங்களா? And that no man might buy or sell, save he that had the mark, or the name of the beast, or the number of his name. ஓகே, நம்மளுக்கு இங்க ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த மிருகத்தின் முதிரை யாருக்கு மேல இருக்கோ அவங்க மட்டும் தான் வாங்க முடியும், விற்க முடியும். இந்த தாட் நம்மளுக்குள்ள இருக்கா? இந்த தாட் நம்மளுக்குள்ள இருக்கா? நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இதை வச்சு நம்ம நடத்திட்டு இருக்கிறோமா? நெட்டு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா ஒரு காலம் வரப்போது கையில் என்ன இருந்தாலும் ஒன்றும் வாங்க முடியாது. ஓகே, என்ன சொத்து இருந்தாலும்
விற்க முடியாது. அந்த ஒரு யோசனையோட நம்மளுடைய வாழ்க்கை நம்ம நடத்திட்டு இருக்கிறோமா அப்படின்னா இதெல்லாம் வரப்போகிற விஷயம். யோசேப்புக்கு கேரண்டியாக இருந்துச்சு, நான் ஒரு வருஷம் ஆயிட்ட பிறகு வெளியே போவோம், நான் இங்கே இருக்கக்கூடாது, என்னுடைய பிள்ளைங்க இங்கே ராஜாவாக இருக்கக்கூடாது, என்னுடைய பிள்ளைங்களும் வெளியே போகணும், போகும்போது என்னுடைய என்னென்ன பீசஸ் இருக்கோ, போன்ஸ் இங்கே இருக்கோ, அதையும் தூக்கிட்டு வெளியே போகணுன்னுட்டு அவருடைய ஃபோக்கஸ் இருந்துச்சு. அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச தீர்க்க தரிசனத்தின் படி நம்மள வாழ்க்கையை நம்ம யோசித்துட்டு நடத்திட்டு இருக்கிறோமா இல்லையா? அகெயின் பெரிய பாயிண்ட். அப்போது நம்ம லைஃப்பில் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு தாட் இருக்கா? கடவுளுக்காக நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோமா? கடவுளுடைய வேலைக்காக ஒப்பு கொடுத்துட்டோமா? வீட்டில் எந்தெந்த இது நடக்குதோ நம்ம இங்கே யோசித்து பார்க்கறதுக்காக ஒரு நல்ல சான்ஸ் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இது ஜோசஃபுடைய சீனாக இருந்துச்சு. இன்னும் கடவுள் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆனாலும் அவருடைய பிள்ளைங்களை இப்போ காப்பாற்றுறதுக்காக கடவுள் என்ன பண்ணாங்க? இங்கே 24வது வசனத்தை படிக்கிறீங்களா? யாத்திரையாகமம் 14:24. ஓகே, ஸோ இப்போ கடவுள் என்ன பண்ணாங்க? அவருடைய பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய ஒரு பில்லர் மாதிரி மிடில் ஒரு க்ளவுட் மாதிரி இருக்குது. அதுலேருந்து என்ன வருது? நைட்டுனா வெளிச்சம், டே டைமில் அது ஒரு க்ளவுடாக இருந்துட்டு ஒரு ஷேடோவாக ப்ரொடெக்ஷனாக இருந்துச்சு. இப்போ எகிப்துடைய ஆர்மிக்கும் இஸ்ரேலுக்கும் கடவுள் வந்துட்டு முன்னாடி இருந்துட்டாங்க நெட்டு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நம்மளுக்கு அப்படி ஏதாவது விசிபிள் ப்ரெசன்ஸ் இருக்கா? அவங்களுக்கு திரும்பி பார்த்தா கிளியராக தெரிஞ்சிருக்குமா? அங்கே ஒரு பெரிய ஒரு பில்லர் ஆஃப் லைட் இருக்குன்னுட்டு நைட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமா? கண்ணுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நம்மளுக்கு அப்படி என்னது இருக்கா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி? கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நம்மளுக்கு என்னது இருக்கா? வேத வசனங்கள் இருக்கு. அப்பவும் கடவுள் பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய வார்த்தையெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் விசிபிளாக நம்மளுக்கு என்னது இருக்கா? நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லையா? பார்த்து ஐயோ கடவுள் இங்கே தான் இருக்கிறாங்கன்னுட்டு. அப்படி என்னது இருக்கா? ஹார்ட் மேல? ஓகே, நம்மளுக்கு ஏதாவது விசிபிள் ப்ரெசன்ஸ் இருக்கா? நல்ல பாயிண்ட்டை சொன்னாங்க சிஸ்டரு. யார் வந்துட்டு கடவுளை உண்மையாக அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க இருக்கிறாங்களோ, எரேமியா 33 எழுதியிருக்கிற மாதிரி நம்மளுடைய இருதயத்தில் கடவுள் வந்துட்டு அவருடைய வசனத்தை எழுதியிருக்கிறாங்க நெட்டு சொன்னாங்க. இன்னும் வேற ஏதாவது ப்ரெசன்ஸ் இருக்கா? ஆனா உங்களுக்குள்ளே கடவுளுடைய பிரசன்ஸ் இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? ஓகே, 1 கொரிந்தியர் 6:9 நினைக்கிறேன். அது இல்லை, இல்லை அது இல்லை. 19வது வசனம். ஓகே, அப்போ அங்கே வந்துட்டு கடவுள் வந்துட்டு ஒரு கிளவுடுக்குள்ளே தான் கடவுள் இருந்தாங்க. அங்கே ஒரு கிளவுட் இருந்துச்சு, மேகம் இருந்துச்சு. அந்த மேகத்துக்கு உள்ளே தான் கடவுள் அங்கே இருந்தாங்க. ஆனால் இப்போ கடவுள் எங்கே இருக்கிறாங்க? எங்கே இருக்கிறாங்க? இந்த வசனத்தின்படி
நம்மளுக்குள்ள இருக்கிறாங்க. எது பெட்ரு? ஆக்சுவலி பார்க்க போனா எது பெட்ரு? அப்போ அங்க இருந்தாங்க, இப்போ நம்மளுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா ஃபீல் பண்றோமா? அவங்க ஃபீல் பண்ணாங்களா? அங்கேயே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, நம்மளுக்கு சமாதி இல்லையான்னுட்டு. நம்மளுக்குள்ளேயும் நம்ம வந்துட்டு பரிசுத்த ஆவி இருக்குன்னுட்டு நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளும் எவ்வளோ தடவை வந்துட்டு அது மாதிரி நடந்துக்கிறோமா? அந்த ஒரு தாட் இருக்கா? நம்மளுடைய நடிக்கையில் நம்ம பேசுனது, வேற ஒருத்தவங்கக்கிட்ட பேசுனது, அந்த பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நம்மளுடைய ஆட்டிடியூட் இருக்கா? நம்மளுடைய அப்ரோச் இருக்கா? சந்தோஷம். கடவுள் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே அந்த ஒரு இன்னைக்குடைய லெசனுடைய ஒரு ஸ்மால் பார்ட்டை கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அப்போது நம்மளுக்கு கடவுள் வந்துட்டு அந்த காலத்தில் இருந்த மாதிரியே கடவுளுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த சிக்னிஃபிகன்ஸ் தான் நம்மளுக்கு தெரியாமல் அதை நம்ம வேறவங்கள மாதிரியே நம்மளும் அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னுட்டு தான் நம்ம பார்க்குறோம். டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே. ஸோ இங்கே என்ன பார்க்குறோன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, கடவுள் வந்துட்டு அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக கடவுள் வந்துட்டு அவரை காமிச்சிருந்தாலும் அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னுட்டு நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இந்த மோசஸ்க்கு இருந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு இருக்கணும்னுட்டு கடவுள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா கிறிஸ்டியானிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த விசுவாசம் இல்லாததுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி போயிட்டுருக்குறோம், அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னுட்டு சோர்ந்து போயிடும். கஷ்டம் இல்லாமல் இல்லை, கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். எதுக்காக? கடவுளை நம்ம இன்னைக்கு ஒரு பாடம் காமிச்சாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்னைக்குடைய பாடம் வேறவங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அப்போது நம்மளுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவி இருந்துருச்சுன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? கண்டிப்பாக வேறவங்களுக்கு ஒரு விளக்காக நம்ம இருந்திருப்போம்னுட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ இதை மாதிரி ஒரு பயங்கரம் அந்த ரெட் சி, அந்த சிவந்த சமுதிரத்து முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணும்னா, கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. யாத்திராகமம் 14:13 கடவுள் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்கன்னுட்டு. அப்போ பயங்கர கஷ்டம் நீங்கள் இருக்கிறீங்க நீட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் கடவுள் கொடுக்குற ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன? டு நாட் பி அஃப்ரேட். 14:13 கடவுள் சொல்கிறாங்க, நீங்கள் ஃபியர் யூ நாட், பயப்படாதீங்க. ஃபியர் யூ, ஸோ நீங்கள் பயப்படக்கூடாது. இதுதான் கடவுள் கொடுக்குற ஃபர்ஸ்ட் இது. எப்போ பயப்பட மாட்டீங்க? கடவுளுக்கு மேலே நம்பிக்கை. நம்மளுக்கிட்ட ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது பயம் இருக்குமா? பயமே இருக்காது. விட்டுட்டு தனியாக போங்க, பயங்கரமாக பயந்துருவாங்க. அப்போ கடவுள் நம்ம கையில், கடவுள் நம்மளை பிடிச்சிருக்கிறாங்கன்னா நம்ம பயமே படக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு அட்வைஸ். எல்லாருக்கும் ஒரு நல்லா தெரிஞ்ச சில வசனங்க இருக்கு இல்லையா? பயப்படாதன்னா எந்த வசனத்தை சொல்லுவீங்க? ஏசாயா 41 அப்படி இருக்கு இல்லையா? ஸோ அந்த இதெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம இருந்தோம்னா நம்ம என்னென்னு பண்ணணும்? பயம் படக்கூடாது. எப்போ பயப்படுறோமோ கடவுள் இல்லைன்னுட்டு, அப்போ தான் நாம் சாவ போகிறோம், அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கோமே அப்படின்ட்டு டவுட்ஸ் எல்லாம் வரும். செகண்ட், அதே வசனத்தில் தான் 14:13 நெக்ஸ்ட் கடவுள் என்ன சொல்கிறாரு? ஃபியர் யூ நாட், ஸ்டாண்ட் ஸ்டில். ஸ்டாண்ட் ஸ்டில், சும்மா இருங்க. ஓகேயா? சிச்சுவேஷன் வந்துருச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கத்துனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, குதிச்சிட்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சினாரியோ வந்துருச்சுன்னா சும்மா இருங்க, சும்மா இருங்க. ஸ்டாண்ட் ஸ்டில்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த டைமில் என்னென்னு பண்ணக்கூடாது? இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க, டு ஸ்டாண்ட் ஸ்டில் டஸ் நாட் மீன் ஒன்லி டு ஸ்டாப் மர்மரிங்.
சும்மா முடங்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? அது மட்டும் இல்லை, பட் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ், பட் ஆல்சோ டு ட்ரஸ்ட் காட். ஓகே, நம்ம வந்துட்டு பெரிய காரியங்க கடவுள் பண்ணுவாருன்னு மட்டும் நம்ம வெயிட் பண்ணாமல் கடவுளுக்கு மேலே நம்பிக்கை மட்டும் எப்படி இருக்கணும்? பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும்னுட்டு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? சும்மா இருந்து என்னென்னு பண்ணணும்? கடவுளுக்கு மேலே நம்பிக்கையை வச்சு என்ன பண்ணணும்? வெயிட் பேஷண்ட்லி ஃபார் இஸ் மைட்டி இன்டர்வென்ஷன். பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். பரிசுத்த ஆவி உள்ள இருந்தானா த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்ல ஒரு கனி என்ன? பேஷன்ஸ். பேஷன்ஸ். அப்போ கடவுளுடைய பயங்கரமான வாழ்க்கை வேலை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கணுன்னா, உங்களுடைய மோசமான ஒரு கஷ்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. நெக்ஸ்ட்டு சும்மா இருக்கணும். எப்படி சும்மா இருக்கணும்னா பேஷண்ட்டாக இருக்கணும். சரி, கடவுள் பார்த்துப்பார். வெயிட் வெயிட் வெயிட்னுட்டு நம்ம வெயிட் பண்ணணும்னுட்டு தான் பார்க்குறோம் இல்லையா? அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் என்னன்னு பார்க்குவோம்? கடவுளுடைய விடுதலையை நீங்கள் பார்ப்போம். அதே 13வது வசனத்திலே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, fear ye not, stand still and see the salvation of the Lord. அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா? இந்த காலத்தில் இந்த 2 minutes நூடுல்ஸ் மாதிரி இப்பமே வேணும், இன்னைக்கே வேணும்னுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியாது. பயப்படக்கூடாது அந்த சினாரியோவில். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வெயிட் பண்ணணும், சும்மா இருக்கணும், பேஷண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ வில் see the deliverance of the Lord ன்னுட்டு இங்கே கொடுத்துருக்கு. ஸோ நம்மளுடைய விசுவாசம் வளர்றதுக்கு நம்ம என்னென்னு பண்ணணும்? கடவுள் தான் நம்மளுடைய லீடர், கடவுள் தான் நம்மளை நடத்துகிறார், எந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவர் நடத்துவார்னுட்டு அந்த ஒரு கேரண்டியோடு நம்ம இருந்தோன்னா மிராக்கிள்ஸை அப்போ தான் நம்மளால் பார்க்க முடியும். இல்லாட்டி எகிப்துங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? கடவுளுடைய வார்த்தையை கேட்டாங்களா? கடவுளுடைய தீர்க்கதரிசி அவங்களுக்கு முன்னாடி இருந்தாங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்த அட்வான்டேஜே என்ன? அவங்களுக்கு கூட இருந்த தீர்க்கதரிசி தான். மோசஸ் அங்கே இருந்ததுனால தான் அவருடைய வார்த்தையை கேட்க முடிஞ்சிச்சு. அவர் என்னென்ன செஞ்சார்? கோலை நீட்டினார். கோலை நீட்மார் அவருக்கு மோசஸ்க்கு என்னாவது தெரிஞ்சிருந்துச்சா? கடவுள் சொன்னார், பண்ணார், அவ்வளோதான். நான் நீட்னா நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன், கோலை நீட்னா எல்லாம் நடந்துரும்னுட்டு இல்லை. அவர் ஒரு விசுவாசத்தினால கடவுள் சொன்னாங்க, அவர் கோலை நீட்டினாரு. நீட்டின உடனே அப்படியே டக்னிக் ஆயிடுச்சா? உடனே நடந்துச்சா? இல்லை. ராத்திரி அந்த நைட்டு ஃபுல்லாக காத்தடிச்சு வேலை நடந்துச்சாங்க. அப்புறமா தான் அப்படியே போச்சு. சம்டைம்ஸ் கடவுள் நம்மளுடைய வேலையிலையும் அந்த இப்போ நோ, காட் வாண்ட்ஸ் பேஷன்ஸ் இல்லையா? கடவுளுக்கு வந்துட்டு அந்த பேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் தேவை. ஸோ அந்த நைட்டெல்லாம் அப்படியே நடக்கும். ஓகே, நடக்க வேண்டிய டைமில் அது நடக்க தான் செய்யும். அது ஆயிட்ட பிறகு தான் கடவுளுடைய டெலிவரன்ஸை நம்ம பார்க்குறோம். கடவுளுடைய இது சால்வேஷனை நம்ம அங்கே பார்க்குறோம். 14வது வசனத்தில் 13 படிச்சுட்டே வந்தோம். 14வது வசனத்தை படிக்கிறீங்களா? டைம் ஷார்டேஜ்னால நான் அதெல்லாம் படிக்கல. The Lord shall fight for you and he shall hold your peace. நீங்க சும்மா இருங்க, சமாதானமா இருங்க. The Lord shall fight for you. சம்டைம்ஸ் ஆஃபீஸ்லேயும் காம்ப்ளிகேஷன்ஸ், கண்ட்ரோலே இருக்காது. ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது? கடவுள் மேலே விசுவாசம் வச்சு கடவுள் சொன்ன ஸ்டெப்ஸ் படி நம்ம நடக்கும்போது என்னென்னு இருக்கு? நீங்கள் சும்மா இருங்க, the Lord shall fight for you. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோன்னா we will be really happy. ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் உள்ள நம்ம கடந்து போயிருந்தோன்னா எப்படி இருப்போம்? ரொம்ப சந்தோஷமாக நம்ம இருப்போம் தான் இங்கே. ஸோ இது எல்லாத்தையும் தெரியாமல் தான் அந்த ஈஜிப்ஷியன்ஸ் என்ன பண்ணாங்க? அவங்களையும் வந்துட்டு அவங்க ஒரு சயின்டிஃபிக்காக அவங்க ஒரு தாட், அவங்களுடைய மைண்ட் செட், இஸ்ரேலுங்க போயிட்டாங்க இல்லையா, நம்மளும் போடுறோம் என்னடா, அவங்களும் பின்னாடி வந்தாங்க. கடவுளுடைய லீடிங் இல்லை, கடவுளுடைய ஃபாலோவர்ஸ் இல்லை, கடவுள் சொன்னபடி அவங்க நடந்துட்டு வரல.
சும்மா அப்படியே அதே மிராக்கிள்ஸ் பின்னாடியே அவங்களும் பின்னாடி வந்தாங்க. ஏதோ அதிசயம் நடக்குதுப்பா, நம்மளும் போவோம் நீட்டு போனாங்க. என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு? அது ஒரு ட்ராப்பாக மாறிடுச்சு. இட் பிகேம் எ ட்ராப். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அங்கேயே மாட்டிட்டாங்கன்னுட்டு தான் பார்க்குறோம். ஸோ ஆனால் இங்கே இஸ்ரேல் ஜனங்க அவங்க காப்பாற்றப்பட்டாங்கன்னுட்டு. தேர்ஸ்டே லெசனில் நம்ம பார்த்தோன்னா த சாங் ஆஃப் மோசஸ் அண்ட் மிரியாம். ஓகே, நான் இன்னைக்கு ஆக்சுவலி இதை டைம் இல்லை, ஸோ நம்ம இப்போ இது பண்ண முடியாது. நான் என்ன நினச்சிருந்தேன்னா, இந்த சாங் ஆஃப் மோசஸ் நம்மளுக்கு எங்கே பார்க்குறோன்னா எக்ஸோடஸ் 15 சாப்டர் 1 to 21. ஓகே, 15 சாப்டர் 1 to 21. இந்த லெசனை நான் நடத்தக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இன்னைக்கு மோஸ்ட்லி நடத்தவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் எப்படி நடத்தணும்னு நினச்சேன்னா, இதை வந்துட்டு நீங்கள் எல்லாரும் படிக்கணும். 15 சாப்டர் 1 to 21 நீங்கள் எல்லாரும் படிக்கணும். படிச்சிட்ட பிறகு உங்களுக்கு அதில் எது எது பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு உங்களுடைய லைஃப்க்கு இது எது எது அப்ளிகபிளாக இருந்துச்சு, நீங்கள் அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னுட்டு சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அதுக்கு டைம் இல்லை. ஸோ ஒன்லி ஒன் ரிக்வெஸ்ட். அப்போது உங்களுக்கு யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நிறைய பேர் அதில் மெசேஜே பண்ண மாட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதில் 15 சாப்டரை நீங்கள் படிங்க 1 to 21. உங்களுக்கு அதில் என்ன பிடிச்சிருந்துச்சு நேற்று எடுத்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மேபி அதர்ஸ்க்கும் அது பிளெஸ்ஸிங்காக இருக்கும். மெசேஜ் பண்ணுறீங்களோ இல்லையோ 1 to 21 நீங்கள் படிங்க. ஓகேயா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வெறும் ஜஸ்ட் கிளான்ஸ் 1 or 2 மட்டும் படிக்கிறேன். த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அண்ட் மை ஸ்ட்ராங். த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த்னுட்டு அவங்க பார்த்தாங்க, ஃபிசிக்கலாக பார்த்தாங்க. நம்ம லைஃப்பில் இது மாதிரி பார்த்தோன்னா இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, நான் வெறும் அது ஒன்று தான் படித்தேன், நிறைய படிக்கலாம். ஓகே, ஆனால் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த லெசனில் we have to have gratitude towards God. கடவுள் நம்ம வாழ்க்கையில் நல்லது பண்ணும்போது நம்ம என்ன இருக்கணும்? we have to give gratitude to God. கடவுளே நீங்கள் பண்ணீங்கன்னுட்டு சந்தோஷமாக நம்ம என்ன பண்ணணும்? கடவுளுக்கு அதை சொல்லணும், கடவுள்கிட்ட சொல்லணுன்னுட்டு காட் எக்ஸ்பெக்ட்ஸ் இட்னுட்டு நம்ம பார்க்கலாம். கடைசியில் மிரியாம் என்ன பண்ணுவாங்க? 21st verseலாம் அவங்களால தாங்கவே முடியல. ஒரு தம்பூரத்தை எடுத்துட்டு அடிச்சுட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே அவங்க வெளியே வந்துடுவாங்க இல்லையா? அவங்க பின்னாடி எல்லா லேடிஸும் பின்னாடி வருவாங்க. அவ்வளோ கிரேட்ஃபுல்லாக அவங்க இருந்தாங்க. எதுக்கு? கடவுளுடைய மிராக்கிள் அவங்க பார்த்தாங்கன்னுட்டு. ஓகே, ஸோ அதோட நான் லெசனை எண்ட் பண்ணுறேன். இந்த சாங்கை நம்ம வந்துட்டு இமேஜின் பண்ணி அந்த டைமில் அவங்களுக்கு இருந்த சந்தோஷத்தெல்லாம் இமேஜின் பண்ணி அந்த 15 சாப்டரை நம்ம படிப்போம். அது இல்லாட்டி இன்னொரு சான்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதை ஃபிசிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த பாட்டு அவங்க எவ்வளோ சந்தோஷத்தோடு பாடினாங்களோ அதுக்கு நான் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு 15 சாப்டரில் அதை சொல்லியிருக்கிறாங்க. எந்த 15 சாப்டர்னா ரெவலேஷன் 15 சாப்டரில் நம்ம கடவுள் நம்மளை காப்பாற்றி பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிட்ட பிறகு இதே மாதிரி ஒரு பாட்டு நம்ம பாடுவோம். என்ன பாட்டு? கடவுளே அப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்படியெல்லாம் நடந்துச்சு, நீங்கள் என்னைய காப்பாற்றினீங்க. அவங்க மோசஸ் அந்த பாட்டை எப்படி பாடினாங்க? கடவுளே இஸ்ரேல் இங்கே எகிப்து ஜனங்கள்லாம் வந்தாங்க, அதுலேருந்து நீங்கள் நம்மளை காப்பாற்றினீங்க, அவங்களுக்கு இப்படி ஆச்சு, நம்மளை எப்படி காப்பாற்றினீங்கன்னு அவங்க பாடினாங்க. நம்மளை கடவுள் எப்படியெல்லாம் காப்பாற்றினாங்கன்னுட்டு ரெவலேஷன் 15 சாப்டரில் நம்ம பாட போகிறோம் இல்லையா? அது லைவ் டெலிகாஸ்ட். ஓகே, ஸோ அந்த லைவ் டெலிகாஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெல்கம். காட் இஸ் இன்வைட்டிங் அஸ். அந்த ஒரு பாட்டை நம்ம பாடுவோம் இல்லையா? அது கடவுள் இப்போமே இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க. அதோடைய ஒரு ஸ்மால் சினாரியோ தான் இந்த எக்ஸோடஸ் 15 சாப்டரில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த சந்தோஷத்தோடு தான் நீங்கள் அதை படித்து என்ன பண்ணுங்கள்? எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாட்டி பக்கத்து வீட்டில் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்து வீட்டில் ஷேர் பண்ணாட்டி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுடைய கொலீக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வெறும் ஃப்ரைடே லெசனில் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் படிச்சுட்டு we will close it. God was for the Israelites despite their little faith.
கடவுள் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேத் கம்மியாக இருந்துச்சு. மோசஸ்க்கு தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தார். நெக்ஸ்ட் நீங்கள் பார்ப்பீங்க, இவ்வளோ பெரிய மிராக்கிள் பண்ணிட்ட பேர் அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னுட்டு நெக்ஸ்ட் வீக்கில் படிக்க போகிறோம். ஆனால் காட் ஹீ விஷ் டு டீச் அண்ட் கைட் தெம் இன் ஹவு டு திங்க் அண்ட் பிஹேவ் ஆஸ் இஸ் சோசன் பீப்புள். கடவுளுடைய ஆசை இருந்துச்சுன்னா, என்னுடைய ஜனங்களாக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி நடக்கணும், அவங்க எப்படி யோசிக்கணும்னுட்டு கடவுள் வந்துட்டு அவங்கள கைட் பண்ணுறதுக்கு ஹி வாஸ் ஆல்வேஸ் ரெடி. பட் இஸ்ரேலைட்ஸ் அதை நிறையா படிக்கல. பட் நம்ம என்ன பண்ணணும்? we have to study that. So invitation is for all to sing the song of Moses. Amen.